பாட பாட முன்னே வந்தருளை கணபதியே வந்தருளை கணபதியே கணபதியே வந்தருளை கணபதியே தொந்தி முகத்தோனிகப்பனே விநாயகனே விநாயகனே நல்வரம் வந்தருளை கணபதியே வந்தருளை கணபதியே தொந்தி முகத்தோனிகப்பனே விநாயகனே விநாயகனே நல்வரம் வந்தருளை கணபதியே வந்தருளை கணபதியே வாணிகல வாணி தேவியே சரஸ்வதியே சரஸ்வதியே அம்மா கேட்ட வரம் அருள்வாயே கேட்ட வரம் அருள்வாயே வாணிகல வாணி தேவியே சரஸ்வதியே சரஸ்வதியே அம்மா கேட்ட வரம் அருள்வாயே தாயே கேட்ட வரம் அருள்வாயே குந்தனத்தை மண்டி சொல்லியே பாட பாட முன்னே வந்தருள்வை கணபதியே முன்னே வந்தருள்வை கணபதியே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, அருமை நண்பர்களே, மச்சால்மார்களே, மாமிமார்களே, அன்பர்களே, என்ன மச்சால் மாமி எல்லாரும் பிரச்சனை நீங்க இதுக்குள்ள இருப்பினோண்டு ஓ அடியார்களே, சுவாமிகளே, ஆமா எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் ஆமா வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லப்படுற மகாவிஷ்ணுவினுடைய ஒரு சிறந்த விரத நாள். அது என்ன வைகுண்ட ஏகாதசி? வைகுண்ட இல்லையா, அப்ப வைகுண்டம். வைகுண்டம் குந்துறதுலே நில்லு. வைகுந்தத்துல எம்பெருமான் இன்னைக்கு போராக்கள் எல்லாம் டைரக்டா போகலாம். எங்க கனடா அங்கதான் இருக்கிறீர்கள், புறகம் போறீர்கள் இல்ல அங்கிருந்து வாரவியல சொல்லு. இது இங்கேருந்து போகக்கூடிய ஆக்கள் இன்றைக்கு போச்சுனமண்டா சொர்க்கவாசல் துறந்தபடியே இருக்கும். ஓஹோ போகலாம், அப்படின்னா நாங்களும் போகலாம், மோட்சம் கிடைக்கும். இப்ப இருக்கிற ஆக்களுக்கு எத்தனையோ பேர் எங்கட தயாரிப்பு ஒன்று இருக்காங்க. என்ன ஒரு சின்ன அது மாதிரி நினைச்சு உள்ள விட்டுருக்கோம். ஓஹோ இது எத்தனையோ பேர் எல்லாம் போய் வந்தாச்சு. சரி, நாங்கள் பிறகு போறோமோ அல்லது நரக வாசலுக்குள்ளால போறோமோன்னு தெரியாது. ஏனென்றா இப்ப அவ்வளவு கர்மம் செய்யற நாங்கள். ஓ நான் தினமும் செய்யறதுதான். நீ செய்யற நான் குறைவு. ஏனென்றா உண்மையிலேயே சொர்க்கம் நரகம் என்றதெல்லாம் எங்க இருக்கும் என்று சொன்னா, சொர்க்கம் மேல நரகம் கீழே. கீழே இப்ப சொர்க்கம் மேல பார்த்துட்டோம், கீழே நரகம் போகணும்டா டக்குன்னு அங்க பேஸ்மெண்ட்ல இறங்கி போனா சரி போல டக்கு. அது இல்லையா சொர்க்க நரகம். அப்ப கீழே மண்டபம் ஐயா. சொர்க்கம் என்றது நல்லது நன்மை செய்தவர்கள், புண்ணியம் செய்தவர்கள் சொர்க்கத்துக்கு போறது. சரி, பாவம் செய்தவர்கள் நரகத்துக்கு போவார்கள். ஆனா வாழ்க்கையிலே பாவம் செய்யாம இருக்க முடியாது. மனிதனாக பிறந்தவன் தினமும் புண்ணியமே செய்ய முடியாது. ஏதோ ஒரு வழியில வியாபாரத்திலேயோ அல்லது தொழிலையோ ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். அதாவது 10 பேரை சுத்தினாத்தான் வாழலாம் என்று இருக்கிறான். அவ அங்கேயும் போய் இங்கேயும் போகலாம். இங்க அந்த பாவங்களில் இருந்து விடுபடுவதற்காகத்தான் வழிபாடு. சரி, அப்ப இந்த இன்றைய சொர்க்க வாசல் போனா ஏதோ கொஞ்ச நெஞ்சம் தெரிஞ்சும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் பிள்ளை இல்லாத செய்து போட்டு சொல்லுவோம் அடிக்கடி. தெரியாமல் என்ன தெரிஞ்சு தெரியாம செய்யறது, தெரிஞ்சுதான் முழுக்க செய்யறது. சொல்லேக்குள்ள மட்டும்தான் நாங்கள் சாய்க்கு முன்னால் தெரிஞ்சும் அறிந்தும் அறியாமல் செய்த சகல பாவங்க குற்றங்களையும் நீக்கி ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கணும் வந்தா ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யறன்றதான் நாங்கள் அர்த்தம். இது இந்த 41 நாள் 48 நாள் மட்டும் சொன்னா போதாது, வாழ்நாள் முழுக்க சொல்லணும். டெய்லி மாறி மாறி ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவங்களில் இருந்து எங்களை கொஞ்சம் தூய்மையாக்கி இறைவனுடைய சன்னிதானத்துக்குள்ள பூந்து, சின்ன பையன்
ஒரு தாயா இருக்க வேண்டியவள். ஏனண்டா ஐயப்பனுடைய அவதாரத்துல நாங்கள் விஷ்ணுவை தாயா பாவிக்கிறோம். அதுல ஒரு காரணம் என்னவென்றா சில பேருக்கு விளங்குற இல்லை. என்ன சிவன மாம்பழ விஷ்ணுவ மாம்பழ ஆம்பளை மாம்பழையும் என்னென்று குழந்தை பெற்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்படி ஒருக்கா நான் இன்டர்நெட்ல வாய்ச்சி பார்த்தேன்னா நான் ஒரு புத்திசாலி எழுதி இருக்கிறான். என்னண்டு? ஓ, அவன் பெரிய புத்திசாலி. என்ன புத்திசாலியான என்னத்தை கண்டுபிடிச்ச? அது உண்மை என்னவென்னா அம்பிகை அம்பிகையினுடைய சகோதரராகத்தான் மாயவன் சோதரி என்று சொல்லுவோம். விஷ்ணுவினுடைய சகோதரி என்று அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு அம்பிகைக்கு. சரி, அந்த அம்பிகை தான் காக்கின்ற கடமை செய்கின்ற பொழுது மகாவிஷ்ணுவாக உருவாகிறாள். இதை வழங்கிக் கொள்ளணும். சக்தி என்ற பெயர் எதுக்குண்டா சிவம் சும்மா இருக்கிற ஒரு பொருளுக்கு தான் சிவம். இப்ப நாங்க சொல்லுவோம் வீட்லயே ஊர்ல கதைக்கிறவ ஐயோ ஏலாடி சிவனேன்ற ஒரு இடத்துல இருப்போம். சிவனேன்ற ஒரு இடத்துல இருக்கிறாக்கள் நாங்கள்லாம் ஆம்பளையெல்லாம். சக்தி இயக்கிறது. இப்ப காய்கறி நீங்கள் வாங்கிட்டு குடுக்காட்டிக்கு ஊர்ல நீங்க வாங்கிட்டு குடுக்காட்டி அது கடையில சாப்பிட்டு போடும். நான் சொல்ற ஊர்க்கதை. காய்கறி வாங்கிட்டு குடுக்கலையண்டா அங்க சக்தி என்ன செய்யும்? அப்ப நீங்கள் வாங்கி கொடுத்தா சக்தி எல்லாம் சமைச்சு ஒரு மாதிரி பதமாக்கி போட்டு தரும். திண்டு போட்டு நாங்கள் வேணும்டா 2 குறை சொல்லலாம். உப்பு இல்ல புளிகான அது எங்க சமைச்ச நீ என்று 2 திட்டம் திட்டலாம், 2 அடியும் அடிக்கலாம். இங்கே அந்த நினைவே இருக்கப்படாது. அப்படி ஒரு நினைவு இருக்கிறாருன்னா இன்றோட அழிச்சிருங்க. அந்த நினைவை அழிஞ்சு போவீங்க. சரி, ஆனதுனால இந்த அம்பிகை தான் விஷ்ணுவாக உருவாகிறாள். சரி, அப்ப சிவமும் சக்தியும் இணைந்த ஒரு பொருள் தான். எம்பெருமான் சொல்லுகிற பொழுதே காளிக்கு ஒரு சுலோகம் ஒன்று சொல்லுவார்கள். எப்பொழுதெல்லாம் காளியாகிறாளோ அப்பொழுதெல்லாம் சிவன் காளியாக மாறுகிறாள். அவ மாறினத்தை இவன் மாறும். அதே மாதிரி அம்பிகை விஷ்ணுவாக மாறுவாள். அந்த அம்பிகை விஷ்ணுவாக மாறித்தான் மோகினி உருவம் எடுத்துத்தான் எங்களுடைய ஐயப்பன் அவதாரம் பண்ணினார். நாங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் மனுஷர் மாதிரி நினைச்சு கேட்க கூடாது. ஏதோ உறவு கொன்றால் தான் குழந்தை பிறக்கணும் இல்ல, நினைவிலேயே குழந்தைகள் பிறக்கும். ஆனதுனாலே தெய்வீக குழந்தைகள் அப்படித்தான் அவதாரம் பண்ணுவது. இங்கே இந்த அம்பிகையாகப்பட்ட மகாவிஷ்ணுவினுடைய தினமாகிய இன்றைய தினம் நித்திர முழிச்சு சொர்க்கத்துக்கு போகிற நினைவோடு இன்றைய தினம் இறைவனுடைய மகாவிஷ்ணுனுடைய அவதாரங்கள் அதிலே ஒன்றுதான் ராமாவதாரம். அந்த அவதார புருஷனாகிய ராமனுடைய வரலாற்றினை சீதா கல்யாணத்தோடு இன்றைய தினம் வில்லிசையிலே சொல்ல வந்திருக்கிறோம். அப்படி சொல்ல வந்திருக்கிறான் நாங்களோ ஏட்டில் எழுத்தறியோ எழுதும் வகை நாம் அறியோ. ஆமாம் நாம் அறியோ.